சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் போமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். பிரீத்தி, குட் மார்னிங் பரத். குட் மார்னிங் பிரீத்தி. பிரீத்தி, பொதுவா வந்துட்டு சில வார்த்தையை கேட்டாலே மக்கள் அப்படியே அலறுவாங்க. நீ விசாரிச்சிருக்க, கேள்விப்பட்டிருக்கியா? என்ன மாதிரி வார்த்தைகள் புரியலையே. இப்ப நான் சொன்ன உடனே நீ வந்து டர்ரா பாரு. ஐசியூ. ஐயோ. அதாவது இந்த ஐசியூன்ற வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே நெஞ்சம்லாம் அப்படியே பதறும். ஆமா, யாரா ஐசியூல இருக்காங்களே பானிக் ஆயிடுவோம். ஆமா, ஆனா இந்த ஐசியூனா என்ன? ஆக்சுவலா இந்த ஐசியூல இருக்கும்போது நம்ம பதற வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு விபத்தாலேயோ இல்ல ஒரு நோயாலேயோ பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஐசியூல இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு லைட்டா ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். பட் அந்த பதட்டத்தை தாண்டி ஐசியூல என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய லைஃபை காப்பாற்றுற விஷயங்கள் தான் மெயினா நடக்கும். அதே மாதிரி ஐசியூக்குள்ள என்னென்ன மாதிரியான மருத்துவங்கள் வந்து நடக்குது, ஒரு ஐசியூக்குள்ள போகும்போது என்னென்ன மாதிரியான விதிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், அண்ட் முக்கியமா மித்ஸ் என்னெல்லாம் இருக்கு இந்த ஐசியூ பத்தி அப்படின்ற பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஐசியூனாலே நிறைய ஏன் செலவாகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். சூப்பர் பரத். அண்ட் அதே மாதிரி வந்து இன்ஃபெக்ஷனுக்கான சிகிச்சைகள் என்ன இருக்கு, ட்ரக்கியோஸ்டாமின்றாங்களே அப்படின்னா என்ன, அது எந்த மாதிரியான நோயாளிகளுக்கான சிகிச்சையா கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐசியூக்குள்ள என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா. இந்த பெட் சோர் அப்படின்னு சொல்லப்படுற படுக்கை புண் மற்றும் ரத்த கட்டிகள், இது எல்லாத்தையும் வந்து அங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து சரி பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சிபிஆர்னா என்ன, அது எந்த நோயாளிகளுக்கான சிகிச்சையா தேவைப்படுது, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களுக்கான தெளிவான விளக்கம் தான் நீ கிடைக்க போகுது. ஸோ இந்த டவுட்ஸ்ல நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? கண்டிப்பா வந்து ஒரு ஐசியூல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒரு மருத்துவ நிபுணர் தான் கூப்பிட முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு புகழ்பெற்ற அனுபவம் வாய்ந்த தீவிர சிகிச்சை நிபுணரான டாக்டர் தேவச்சந்திரன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். புகழ்பெற்ற டாக்டர் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு சைடு உங்களுக்கு வந்துட்டு மக்கள் சார்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். காரணம் என்னன்னா கோவிட் டைம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவிட் டைம்ல நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் உடைய உயிரை காப்பாற்றின பெருமையும் டாக்டர் தேவச்சந்திரன் சார் அவர்களை போய் சேரும். சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் எல்லா டைம்லையும் வந்துட்டு இந்த ஐசியூ அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நெஞ்சம் பதறுது. ஐசியூல இருக்கிறாங்களா, அவங்கள நல்லா பார்த்துக்கங்க, நாங்கள் வேண்டிக்கிறோம்லாம் சொல்லுவாங்க. ஐசியூனா என்ன சார்? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குங்க? ஐசியூன்றது ஹாஸ்பிட்டலில் ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு வார்டு. இட்ஸ் அனதர் வார்டு. பட் அதில் வந்து நம்ம டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுறோம். பேஷண்ட்ஸ் சிக்காக இருக்க பேஷண்ட்ஸ், சிக்காக ஆக போகிற பேஷண்ட்ஸை தொடர்ந்து கண்காணிக்கிறதுலேருந்து, மானிட்டரிங்லேருந்து அவங்களுடைய உறுப்புகள்லாம் செயலிழக்கும் பொழுதோ இல்லை உறுப்புகள் செயலிழக்க போகுது அப்படின்னு தெரிந்த போதோ அந்த உறுப்புகளை சப்போர்ட் பண்ணி ஒருத்தரை காப்பாற்றுறது தான் ஐசியூ. நீங்கள் சொன்னது ரொம்ப சரி பரத். நம்ம நாட்டில் ஐசியூனாலே மக்கள் ரொம்ப பயந்துக்கிறாங்க. பட் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா வந்து ஐசியூ நிறைய பேரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றத மக்கள் உணரணும். டாக்டர், எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம். இந்த எமர்ஜென்சி பிரிவுன்னு ஒன்று இருக்கு, அதாவது வந்து அவசர பிரிவுன்னு ஒன்று இருக்கு, தீவிர சிகிச்சை பிரிவு நம்மளோட ஐசியூ இருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டும் ஒன்று தானா? ஸோ ரெண்டும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸு. ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி இல்லை அவசர சிகிச்சை பிரிவு அப்படின்றது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வராங்க அப்படின்னா அது வந்து சாதாரண பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப சீரியஸான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அவசர சிகிச்சை பிரிவு வழியாக தான் உள்ளே வருவாங்க. ஆமாம், எமர்ஜென்சியில் வர்ற எல்லா பேஷண்ட்ஸையும் வந்து இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உடனடியாக வைத்தியம் பண்ணணுமா இல்லை இந்த பிரச்சனைக்கு பொறுமையாக நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்ன டயக்னோசிஸ்னு பார்த்து அப்புறம் வைத்தியம் பண்ணணுமா அப்படிங்கிறத அந்த பிரித்து பார்த்து எந்த பேஷண்ட்டை அவசரமாக ஐசியூக்கு அனுப்பணுமோ அந்த பேஷண்ட் ஐசியூக்கு அனுப்புவாங்க. எந்த பேஷண்ட் வார்டில் அட்மிட் பண்ணணுமோ அந்த பேஷண்ட் வார்டில் அட்மிட் பண்ணுவாங்க. பெரிய பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போயிட்டு ஓபியாவே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற பேஷண்ட்ஸை வீட்டுக்கு அனுப்பிச்சு ஓபியாக வர வச்சு பார்த்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி அந்த பிரித்து எந்த பேஷண்ட் ஐசியூக்கு வரணும் எந்த பேஷண்ட் வார்டு போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அவங்கவுங்கள அந்தந்த இடங்களுக்கு அனுப்புறது தான் அவசர சிகிச்சை பிரிவு. பொதுவாக அவங்க வந்து ஆம்புலன்ஸ் டீல் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து அவசர சிகிச்சை பிரிவோடு தான் அட்டாச்சாக இருக்கும். அவங்க தே கம்யூனிகேட் வெரி வெல் வித் த ஆம்புலன்ஸஸ். ஆம்புலன்ஸ் போய் வீட்டில் பிக்கப் பண்ணுறாங்க இல்லை ரோட்டில் பிக்கப் பண்ணுறாங்க அப்படின்னாலே ஆம்புலன்ஸ்லேருந்து முதல்ல கால் வந்துடும். இந்த மாதிரி பேஷண்ட் நாங்கள் பிக்கப் பண்ணுறோம், அவங்களுடைய ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் இப்படி இருக்குது, கான்ஷியஸ் லெவல்,
சுகர்லாம் இப்படி இருக்குது, சில நேரங்களில் இசிஜி கூட ஆம்புலன்ஸ்லேயே எடுக்கப்பட்டு அதை வந்து இப்போ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது இல்லையா, அந்த இசிஜியை நீங்கள் வந்து உங்களுடைய பேடில் ஐபேட்லேயோ இல்லை டேப்லெட்லேயோ பார்த்துட்டு அதுக்கு உண்டான வைத்தியத்தை முன்னாடியே ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அது அவசர சிகிச்சை பிரிவு. ஐசியூன்றது அந்த உயிருக்கு போராடுற பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட உறுப்புகள்லாம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஐசியூக்கு மாற்றி அந்த உறுப்புகள் சப்போர்ட் பண்ணுறது தான் ஐசியூ. ஓகே, அப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்ற சிகிச்சைக்காக வர்றவங்க எல்லாருமே எமர்ஜென்சியில் வருவாங்க, ஆனால் குறிப்பிட்ட சிலர் தான் வந்து தீவிர சிகிச்சைக்கு போவாங்க. கரெக்டா? மெஜாரிட்டி வந்து எமர்ஜென்சி வழியாக வருவாங்க, சில பேர் ஓபி வழியாகவும் வருவாங்க. ஓகே டாக்டர், பொதுவாக வந்துட்டு இந்த ஐசியூவில் என்னென்ன மாதிரியான சிகிச்சை கொடுப்பீங்க அண்ட் என்னென்ன மாதிரியான நோயாளிகளுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை வந்துட்டு வேறுபடும்? ஸோ ஐசியூ வந்து 3 அடுக்காக பிரிப்போம், 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. 1 அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயிற்றில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு நல்லபடியாக அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. பட் நம்ம உடலில் எங்கே ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்குன்னு சில பிரச்சனைகள் வரலாம் இல்லையா. ஸோ ப்ளீட் ஆகலாம், நம்ம ஹார்ட் ரேட் பிபிலலாம் வேறுபாடுகள் வரலாம், வலி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் கண்காணிப்புக்காக மட்டும் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மானிட்டரிங்காக வந்து வைக்கிறது வந்து லெவல் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெவல் 1 வந்து சேஃப் ஜோன் மாதிரி. லெவல் 1 அப்படின்றது மானிட்டரிங், மோஸ்ட்லி மானிட்டரிங் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். லெவல் 2 அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு உறுப்பு பிரச்சனை. ஸோ உதாரணத்துக்கு ஆஸ்துமா இருக்கு, அவங்க வந்து இது மழைக்காலம், ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு வைரஸ் தொத்து வரலாம், அவங்களுக்கு மூச்சு வாங்கும், அப்போது அந்த வீசிங் அதிகமாகும், அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீதிங் சப்போர்ட் தேவைப்படலாம். ஸோ அது ஒரே ஒரு உறுப்பு, ப்ரீதிங் சப்போர்ட் மட்டும் கொடுக்குறோம். இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு நுரையீரல் நீர் சேர்ந்துடலாம், அந்த நீரை எடுக்கிற வரைக்கும் அந்த ப்ரீதிங் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படலாம். இல்லை யூரின் இன்ஃபெக்ஷன், வெயில் காலங்களில் நிறைய கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து பிபி குறைஞ்சி அந்த சப்போர்ட் வரும். ஸோ ஒரே ஒரு உறுப்பு மட்டும் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா அது ஒரு லெவல் 2. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் டவுன்னு சொல்லுவாங்க, ஹை டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது லெவல் 2 ஐசியூ. அதையும் தாண்டி பல உறுப்புகள் பிரச்சனை. ஸோ பிபி குறைவாக இருக்குது, ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்குது, யூரின் சரியாக வரலை, ஜாண்டிஸ் இருக்குது, நினைவு குறைவாக இருக்குது அப்படின்னு மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இல்லை பல உறுப்புகள் பிரச்சனை, ஒரு உறுப்புக்கு மேலே பாதிப்பு இருந்தது அப்படின்னா அது லெவல் 3 ஐசியூவில் வச்சு. ஸோ அவங்களுக்கான கண்காணிப்பு இன்னும் தீவிரமாக இருக்கும் இல்லை? ஓகே டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரு டவுட், எப்பவுமே வந்து நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க வந்து ஐசியூவில் இருக்காங்க, நம்ம போய் பார்க்கணுன்னாலே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாரும் ஐசியூ போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அட்டெண்டர்ஸ் நிறைய அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்? அண்ட் அப்படி உள்ளே போகிறவங்க என்ன மாதிரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு போகணும்? தேங்க்ஸ் பிரீத்தி, அது ஒரு நல்ல கேள்வி. இது நம்ம இந்தியாவில் இது ரொம்ப மக்களால் காமனாக பேசக்கூடிய ஒன்று. பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டுக்கும் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, அங்கே ஐசியூ வந்து ஃப்ரீ விசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யார் வேணால் எப்போ வேணால் போய் பார்க்க முடியும் வெளிநாடுகளில். நம்ம நாட்டில் வந்து நாம் இப்போ தான் முன்னேறிட்டு வரோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஐசியூவில் 3 முறை உள்ள அலோவ் பண்ணுறோம், 7:30 மணி காலையில், 12 மணி, 5 மணி. இது வந்து ஐசியூ வேறுபடும். ஸோ ஏன் வந்து இந்த உள்ளே போய் பார்க்குறத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான். ஜென்ரல் ஐசியூ அப்படின்னா அலோவ் பண்ணலாம், மக்கள் உள்ளே போய் குடும்பத்தார் உள்ளே போய் பார்க்குறதுக்கு கட்டாயம் அலோவ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு டிரான்ஸ்பிளான்ட், ஒரு லிவரோ கிட்னியோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பேஷண்ட்டுனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துலேயோ, இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டிபி போன்ற ஒரு தொத்து இருக்குது, அதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு உண்டு அப்படிங்கிற பட்சத்துலேயோ வந்து அந்த ஃபேமிலி வந்து போகிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது சரி. மற்ற எல்லா நேரங்கள்லேயும் அந்த விசிட்டேஷன் வந்து ஆக்சுவலாக அலோவ் பண்ணுறது தான் கரெக்டு. யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து அந்த பேஷண்ட்டோடைய அவங்களுடைய வாழ்க்கைன்ற ஜேர்னியில் ஒரு 5 நாளோ மேபி 10 நாளோ, என்ன சில பேஷண்ட்ஸ் ஒரு 100 நாளோ பார்த்துக்குறோம். பட் ஃபேமிலி தான் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பர்சன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அந்த ஸோ வி ஷுட் டெஃபினெட்லி அலோவ் த ஃபேமிலி டு விசிட். அண்ட் இந்தியா இஸ் இம்ப்ரூவிங் அந்த விசிட்டேஷன் பொறுத்த வரைக்கும், அண்ட் இட் வில் டெஃபினெட்லி மேட்ச் த வெஸ்ட் வெரி சூன். டாக்டர், இப்போ ஐசியூ பற்றி இருக்கிற பல சந்தேகங்களுக்கான பதில்கள் கிடச்சிட்டு இருக்கு. அதில் முக்கியமான சந்தேகம்,
ஐசியூனாலே செலவு அதிகமாகும், ஐசியூக்குள்ளே போனாலே பில்லு பயங்கர பெருசாக வரும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அதை தாண்டி ஐசியூ மேலே நிறைய மித்தும் மக்களுக்குள்ளே இருக்குது. அந்த அவநம்பிக்கைகள் இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இது ரொம்ப காமனாக எல்லாருமே எல்லா ஃபேமிலிஸும் சொல்கிறது தான், ஃபீல் பண்ணுறது தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா வந்து இப்போது நான் அந்த லெவல் 1, 2, 3ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் லெவல் 3 ப்ராப்ளம், லெவல் 3 ஐசியூவில் இருக்கீங்க, பல உறுப்புகள் ஃபெயில் ஆகுது அப்படின்னாக்கா வந்து பல எக்யூப்மெண்ட், பல மெஷின்ஸ் தேவைப்படுது. மூச்சு விடுறதுக்கு வென்டிலேட்டர், பிளட் ப்ரெஷருக்கு சப்போர்ட்டு, கண்டினியூஸாக மானிட்டர், அண்ட் கிட்னிக்கு சப்போர்ட்டு, கிட்னிக்கு சப்போர்ட் ஆக்சிஜன் வென்டிலேட்டர் வழியாக வரும், கிட்னிக்கு சப்போர்ட், லிவருக்கு சப்போர்ட்டு, இந்த மாதிரி பல வகையான மெஷின்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பேஷண்ட்டை வைத்தியம் பண்ணும் பொழுது ஆப்வியஸ்லி அதுக்கு உண்டான அந்த அந்த எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தான் இருக்கும். ப்ளஸ் இத்தனை உறுப்புகள் ஃபெயிலியர் இருக்கும்பொழுது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் நிறைய இருக்கும், அந்த மருந்துகளுக்கும் செலவாகும். ப்ளஸ் இந்த உறுப்புகள் முன்னேறுதா இல்லையான்னு டெஸ்ட்டுகளும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால டெஸ்ட்டுகள்னாலையும் சார்ஜஸ் அதிகமாக வரும். இதுதான் காரணமே ஒழிய இது பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த செலவுகள் மாறப்போகிறதே ஒழிய இதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி கிடையாது. டாக்டர், இப்போ ஐசியூ அப்படின்னு வரும்போது நம்ம சில டேர்ம்ஸ் எல்லாம் டக்கு நமக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். உதாரணத்துக்கு வென்டிலேட்டர், ஹை ஃப்ளோ ஆக்சிஜன், NVI, அது போக ட்ரக்கியோஸ்டமி. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு தெளிவு உங்ககிட்ட இருந்து கிடைச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் அப்படின்றது மூச்சு திணறலில் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ், ஆக்சிஜன் லெவல் குறைபாடோடு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு மூக்கு வழியாக செலுத்துறது தான் ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் சார். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு. அது கூடவே சேர்ந்து அந்த ஸ்டீம் மாதிரி ஹியூமிடிஃபிகேஷன் சொல்லுவோம், அந்த வேது பிடிக்கிற மாதிரி ஆக்சிஜனே வேது பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பேஷண்ட். தட் இஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஃபார் த பேஷண்ட்ஸ். அண்ட் அது வந்து மூச்சு திணறலோடு வர்ற பேஷண்ட்ஸுக்கு அதை கொடுக்கும்பொழுது அவங்களுடைய பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த NIV பைபேப்னு சொல்கிறது வந்து அது ஒரு வகையான ஒரு வென்டிலேட்டர் தான். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, மாஸ்க் மாதிரி, முகத்தில் மாஸ்க் மாதிரி ஃபிட் பண்ணி அது வழியாக மூச்சு சப்போர்ட் பண்ணுறது தான் NIV. பேஷண்ட்ஸ் அதில் கான்ஷியஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிரேக்ஸ் கொடுப்போம், அவங்களால பேச முடியும், சாப்பிட முடியும். அதுவும் வந்து ஒரு வகையான ஒரு ப்ரீதிங் சப்போர்ட் தான். மூணாவது வந்து ட்ரக்கியோஸ்டமி பற்றி கேட்டிங்க. ட்ரக்கியோஸ்டமின்றது அதுவும் ஒரு நிறைய ஃபேமிலிஸ்க்கு வந்து வென்டிலேட்டர்னாலே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்து போயிடுவாங்க. பட் ஆக்சுவலாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மூச்சு ஃபெயிலியரோடு வர்றவங்களுக்கு வென்டிலேட்டர்ன்ற மெஷின் தான் வந்து உயிரையே காக்குது. ஸோ அந்த லங்ஸ் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மெஷின் தான் அந்த வென்டிலேட்டர், ஒரு கருவி தான். ஓகே, நீங்கள் சொல்கிறது வென்டிலேட்டர் உயிர் காக்கும் கருவி. கரெக்ட். ஆனால் மக்களுக்கு பொதுவாக வென்டிலேட்டர் அப்படின்னாலே வென்டிலேட்டர் வச்சாச்சா அப்பா அவ்வளோதான், அது என்னமோ உயிரை பறிச்சிடுற மாதிரியான ஒரு கருவியாக ஒரு தவறான கருத்து அது. அது ஆக்சுவலாக உயிர் காக்கும் கருவி. ஸோ அந்த மாதிரி வென்டிலேட்டரில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து நம்ம அந்த பேஷண்ட்னுடைய பிரச்சனை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு 10 நாள்லேருந்து 2 வாரம் வரைக்கும் அதுக்கு மேலே வென்டிலேட்டர் தேவைப்படும், வாரக்கணக்கில் தேவைப்படும். அப்படின்ற பட்சத்தில் அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் வந்து எப்படி நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுறோன்னா, வாய் வழியாக ஒரு பிளாஸ்டிக் டியூப் வச்சு அது வழியாக தான் அந்த மூச்சை நம்ம கொடுக்குறோம் வென்டிலேட்டர் உபயோகம் பண்ணி. அந்த டியூப் வந்து குரல் வளை வழியாக போகுது. ஸோ அதை வந்து 2 வாரத்துக்கு மேலே வச்சுக்க முடியாது, ஏன்னா குரல் வளை பாதிப்பு வரும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, இங்கே கழுத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சின்னதாக ஒரு டியூபை ஃபிட் பண்ணி வென்டிலேட்டரை அது வழியாக கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அது குரல் வளைக்கு கீழே அந்த டியூப் போகுது. அந்த டியூப் பண்ணலாம். ஆமாம். ஸோ அதுக்கு பேர் தான் ட்ரக்கியோஸ்டமின்னு சொல்லிட்டு. ட்ரக்கியோஸ்டமி மெயினாக வந்து சில காரணங்களுக்கு தான் பண்ணுவோம். ஒன்று வந்து இந்த வென்டிலேட்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரக்கியோஸ்டமி பண்ணோம் அப்படின்னாக்கா கிடுகிடுன்னு வென்டிலேட்டர்லேருந்து எடுத்துட முடியும் ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு இப்போ சளியெல்லாம் இருக்குது, அதை நம்ம கிளியர் பண்ணணும், ரெகுலராக அவங்களுக்கு கிளியரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த ட்ரக்கியோஸ்டமி வழியாக கிளியரன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரக்கியோஸ்டமி நீண்ட நாட்களுக்கு வச்சுக்கலாம், எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ நாள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ரீசனபிளி சேஃப் ப்ரொசீஜர், ஒன் ஆஃப் த காமன்லி பெர்ஃபார்ம் ப்ரொசீஜர்ஸ் இன் ஐசியூ. தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற நோயாளிகளை பார்க்கும் போதே வந்து ரொம்ப நாள் அவங்க பெட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பெட் சோர் அப்படின்னு சொல்லப்படுற படுக்கை புண், ரத்த கட்டிகள், தொற்றுகள், இதுலேருந்து எப்படி தடுக்கிறீங்க?
ஸோ இது அனதர் காமன் ஃபேமிலிஸ் வந்து நிஜமாக ரொம்ப பயப்படுவாங்க, பெட் சோர் வந்துருமா அப்படின்றது ஒரு காமனான ஒரு கன்சர்ன் எல்லா ஃபேமிலிக்கும் உண்டு. அதுக்கு நம்ம பெட் சோர் அப்படின்றது எப்படி வருதுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம அசைவுகளே இல்லாமல் ஒரு சாலிடான ஒரு பெட்டில் படுத்துட்ருக்கோம், ஒரு மேட்ரஸில் படுத்துட்ருக்கோம் அப்படின்னா நம்ம தோலுக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு அப்படி தான் வருது படுக்க போகணும். ஸோ அதுக்கு நிறைய சிம்பிளான விஷயங்கள்லாம் ஐசியூவில் பண்ணுறோம். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக திருப்புறது, 4 மணி நேரத்துக்கு ஒரு தூரம் பேஷண்ட் ரைட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரி திருப்புறது. எப்படி நம்ம தூங்கும்போது ஒரே பொசிஷனில் தூங்குறது இல்லை இல்லையா, திரும்பி திரும்பி படுக்கிறோம், அதே மாதிரி திரும்ப திரும்ப வைக்கிறது. ரெண்டாவது அந்த மேட்ரஸை மாற்றுறது, இந்த மாதிரி ஃபோம் மேட்ரஸ் அப்படிலாம் இல்லாமல் ஏர் மேட்ரஸ் யூஸ் பண்ணுறது. மூணாவது வந்து பின்னாடி மாய்ஸ்சர் அக்யூமுலேட் ஆகாமல் பார்த்துக்கிறது. ப்ளஸ் அடிஷ்னலாக சில விஷயங்கள் நியூட்ரிஷன், அது நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கறது, புண்ணு வராமல் பார்த்துக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் பெட் சோர் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம். இதையும் மீறி சில பேஷண்ட்ஸுக்கு வரலாம். அது வந்து இப்போ சோர் அப்படின்னா அது வெறும் நம்மளுடைய இன்டர்வென்ஷன்ஸ் மட்டுமே கிடையாது இல்லையா. ஸோ பேஷண்ட்னுடைய கண்டிஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வயசானவங்க ஸ்கின் நல்லா இல்லை அப்படின்னா தென் அவங்களுக்கு இந்த ரிஸ்க் ஆஃப் பெட் சோர் இஸ் ஹை. ஸோ அவங்களுக்கு நம்ம இன்னும் தீவிரமாக அந்த ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸை பண்ணுவோம். ஸோ அப்படி தான் ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் ஃபைனல் கொஸ்டின் டாக்டர், சிபிஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன, அது எந்த மாதிரியான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுது? சிபிஆர் அப்படின்னா கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன். இது வந்து எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. நான் எல்லாருக்கும் அப்படின்னா வெறும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்னு இல்லை, காமன் பீப்புள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம கண் முன்னாடி ஒருத்தர் வந்து திடீர்னு கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு நாடி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி அவங்க இன்கேஸ் அவங்களுக்கு மூச்சும் நாடியும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் கார்டியக் அரெஸ்ட், அவங்க இருதயம் நின்று போச்சு அப்படின்னு அர்த்தம். அது வந்து வெளியிலேருந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி அந்த ஹார்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணக்கூடியது தான் அந்த சிபிஆர் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒருத்தர் திடீர்னு நம்ம முன்னாடி விழுந்துடுறாங்க அப்படின்னா கொலாப்ஸ் ஆகிடுறாங்கன்னா அது நமக்கு சேஃபாக ஃபஸ்ட்டு அவங்கள போய் டச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒயர்லாம் தொட்டுக்கிட்டு இல்லை அந்த மாதிரி நமக்கு சேஃபாக இருக்கணும், அவங்களுக்கும் சேஃபாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ளாட் ஃபேர்ம் சர்ஃபேஸில் இருக்கணும். கல் எதுவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இல்லை இந்த மாதிரி பவுன்சி சர்ஃபேஸஸ்லாம் இருக்கக்கூடாது, ஃப்ளாட் ஃபேர்ம் சர்ஃபேஸில் இருக்கணும். நீங்கள் ஒன்ஸ் அவங்க அந்த சர்ஃபேஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள நீங்கள் எழுப்ப முயற்சி பண்ணணும். அவங்க பேரை கூப்பிட்டோம், தெரிஞ்சதுன்னா பேரை கூப்பிட்டோம், அப்படி இல்லைன்னா இந்த தோள்களை பிடிச்சி உலுக்கி நான் கூப்பிடுறது கேட்குதா ஏதாவது ஒரு கேள்வி. ஸோ அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா உதவிக்கு ஆளை கூப்பிடணும். ஏன்னா உங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 108 கூப்பிடலாம். இல்லை உங்களால் 108 கூப்பிட முடியாது, உங்ககிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் யாரையாவது கூப்பிட சொல்லலாம். அதன் பிறகு அவங்களுக்கு மூச்சு இருக்கா நாடி இருக்கா அப்படின்னு பார்க்குறது. நாடி இருக்கிறது பார்க்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, மூச்சு இருக்குதுன்னு பார்க்குறது ரொம்ப சுலபம். நெஞ்சு பார்த்தீங்கன்னா மூச்சு இருந்தால் மேலே கீழே போகுது, இல்லைன்னா இல்லை. ஸோ மூச்சு இல்லை நாடியும் இல்லை அப்படின்னா செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணுறது. அது என்ன பண்ணுவோம்னா ஒரு கையை ஒரு விரல்களை கோத்துக்கணும், இப்படி விரல்களை கோத்துக்கணும். ரிஸ்ட் எல்போ ஷோல்டர் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அண்ட் நீங்கள் பேஷண்ட் பக்கத்தில் நீல் டவுன் பண்ணிக்கணும். அண்ட் உங்களுடைய அந்த ஹீல் ஆஃப் த ஹேண்ட் வந்து பேஷண்ட்னுடைய அந்த பிரெஸ்ட் போன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரெஸ்ட் போனோட லோவர் ஹாஃப், இந்த இடம் லோவர் ஹாஃப், அதனோட கீழ்பாதியில் இந்த கையை வச்சுட்டு ரிஸ்ட் எல்போ ஷோல்டர் ஒரே லைனில் வச்சுட்டு உங்கள் அப்பர் பாடியிலேருந்து ஃபோர்ஸ் போடணும். ஸோ அப்பர் பாடியே உங்கள் ஹிப்பு தான் ஃபல்க்ரம் மாதிரி பாடியே வந்து மூவ் ஆகணும். அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். ஆமாம் சார், நிறைய ப்ரெஷர். சொல்கிறது ரிப் முடிகிற இடத்துல லோவர் ஹாஃப் ஆஃப் நெஞ்சு எலும்புனுடைய கீழ்பாதி இந்த இடம் இல்லை. ஆமாம் சார், இந்த இடம். ஓகே. ஸோ அதில் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 100லேருந்து 120 தரம் வேகம், 5 சென்டிமீட்டர் ஆழம், 30 தரம் அமைக்கிட்டு 2 மூச்சு கொடுக்கணும். நம்ம தலையை பின்னாடி சாய்ச்சிட்டு நம்ம வாயை அந்த விக்டிமோட வாயில் வச்சு ஸ்டெடியாக ஊதணும். நம்ம ஊதும் பொழுது மூக்கு வழியாக காற்று வந்துடும் இல்லையா. ஸோ அதனால மூக்கை பிஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட மூக்கை பிஞ்ச் பண்ணிட்டு ஊதணும்னா அவங்களோட நெஞ்சு கூடு மேலே வந்து போகும். அது 2 பிரெத். உங்களுக்கு வந்து மூச்சு கொடுக்க விருப்பம் இல்லை, அது யாரோ அவங்க வாயில் எனக்கு வாய் வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் மூச்சு கூட கொடுக்க வேண்டாம், இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் மட்டும் பண்ணால் கூட போதும். ஓகே. ஸோ அங்கே வந்து இப்போ நீங்கள் இந்த மூச்சு கொடுக்குறதுன்றது வந்து ப்ளோ பண்ணணும் இல்லை, அவங்களோட வாயில் வாய் வச்சு நம்ம ப்ளோ பண்ணணும். ஸோ தட் அங்கே
அங்கே கொஞ்சம் ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அவங்க ப்ரீத் ஆகிறதுக்கு ஈஸியாகும். அவங்களுக்கு அந்த மூச்சு கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே, பலூன் ஊதுற மாதிரி ஊதணும். சரி டாக்டர், இப்போ இது வந்து யாருக்கு பண்ணுறது இருக்குல்ல, இப்போ நடந்து போயிட்டு இருக்காங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுத்துறாங்க வெயிலில், அவங்களுக்குலாம் சிபிஆர் பண்ணிடக்கூடாதுல்ல? கரெக்ட் சார். ஸோ அதுக்கு தான் வந்து அவங்களுக்கு ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா நீங்கள் முதல்ல செக் பண்ணுறது அவங்களுடைய ரெஸ்பான்சிவ்னஸ்னு சொல்லுவோம். அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா இல்லையா. ரெண்டாவது உதவி கூப்பிடுறீங்க, அதுக்கு மூணாவது நீங்கள் பார்க்குறது மூச்சு இருக்கா நாடி இருக்கான்னு பார்க்குறீங்க. ஸோ மூச்சு நாடி இருக்கிறவங்கள நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு வச்சிட போகிறீங்க. மூச்சு நாடி இல்லாதவங்களுக்கு தான் இந்த சிபிஆர். ஸோ டாக்டர், இன்னைக்கு நிகழ்ச்சி பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக போச்சு. ஸோ ஐசியூனா என்ன, அதுக்கே இவ்வளோ செலவாகுது, அதுக்குள்ளே போனால் எவ்வளோ விதிமுறை இருக்குது, அண்ட் ஐசியூக்கும் அவசர சிகிச்சை பிரிவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நாங்கள் கெயின் பண்ணியிருக்கோம். என்ன பரத்? கண்டிப்பாக. அது போக வந்துட்டு ஒரு சிபிஆர் எப்படி கொடுக்கணும், யாருக்கு அது ரொம்ப தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ரொம்ப இயல்பாக மக்களுக்கு வந்துட்டு புரியிற மாதிரி எளிமையான முறையில் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு எங்களுடைய வணக்கம் தமிழ் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி பரத் அண்ட் பிரீத்தி. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தீவிர சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் தேவச்சந்திரன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். until then bye bye from பிரீத்தி சுரேஷ் அண்ட் பரத். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ்.